வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஆன்மீகம் டாக்ஸ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். பராபவ வருஷம்ல நம்ம முதல்ல ஒரு தமிழ் புத்தாண்டு வருதுன்னா பஞ்சாங்கம் படிப்போம். சரிங்களா? நான் பஞ்சாங்கம் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். மெயினாக என்னென்ன ஒரு 3 பேரை பார்ப்போம். என்னென்னா, நம்ம வந்து ராஜா வந்து இந்த வருஷத்துக்கு குரு, மந்திரி வந்து செவ்வாய். சரிங்களா? சேனாதிபதி யாருன்னா சந்திரன். இதை வச்சு நம்ம என்னென்ன நடக்கும், இந்த ஒரு வருஷத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கவர்மெண்ட் சம்மந்தமாக நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும். முக்கியமாக டேக்ஸ் விஷயத்தில் நடக்கும். பணம், ஃபினான்ஸ் விஷயத்தில், டேக்ஸ் விஷயத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். இது ஒன்று. அடுத்து, மழை ரொம்ப அதிகமாக பெய்யும். அதுவும் நார்த், நம்ம வந்து தென்னிந்தியா கொஞ்சம் பரவாயில்ல. நார்த் பீகார், உத்தரகாண்ட் சைடில் பிரித்து மேய போகுது. நம்ம தமிழ்நாட்டிலையுமே அதிக மழை இருக்கும். பல மழை தண்ணீரை வந்து நம்ம சேமிக்க முடியாது, கடலில் போய் கலக்கும். அந்த அளவுக்கு ஜாஸ்தியாக மழை பெய்யும். இதை தாண்டி நம்மளுடைய ஜாதகம் எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்கணும்ல. சரிங்களா? அதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னவோ அதெல்லாம் இப்போ நான் சொல்ல போகிறேன், கவனிங்க. மகர ராசி, மகர லக்னம் நமக்கு எப்படி இருக்குது? அதான் ஒரு 7.5-8 வருஷம் சனி பயிற்சியிலேருந்து வெளியே வந்து இப்போ தான் கொஞ்சம் எல்லோரும் மூச்சு விடுறோம். நல்லா இருக்குங்க, நம்மளுக்கு டைம் நல்லா இருக்குது இப்போ. சரிங்களா? அதுவும் இப்போ வந்து உங்களை வந்து குரு பகவான் பார்வையும் வரும். குரு பகவான் பார்வையும் 7ஆம் பார்வையும் வரும் ஜூன் 2லேருந்து. இந்த தமிழ் வருஷ பருப்பு ஆரம்பித்து ஒரு 1.5 மாதத்துலேயே உங்களுக்கு வந்து சூப்பரான டைம் வரும். அப்போ குரு பகவான் இப்போ சனி பகவான் கிளம்பியாச்சு, குரு பகவான் உள்ளே வராருன்னா நிறைய நல்ல விஷயம் நடக்கும். ஆனால் நான் மெயினாக ஒன்று சொல்லிடுறேன், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த நவம்பருக்குள்ளே பண்ணிவிடுங்க நல்ல விஷயத்த. ஏன்னா டிசம்பர் 5லாம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உள்ளே வந்துடுவார். திருப்பியும் லைட்டாக டஃப் டைம் தான். ஆனால் உங்களுக்கு டைம் இருக்குது. இப்போ ஒரு 6 மாதம் டைம் இருக்குது. சரியா? அதுக்குள்ளே என்னென்னலாம் பண்ணலாம். அதாவது முதல்ல கல்யாணம் பண்ணுறோம். இன்னும் மற்ற விஷயத்துக்கெலாம் கூட நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். கல்யாண விண்டோ தான் ரொம்ப முக்கியம். கல்யாணம் பண்ணிவிட்டுங்க. யாரெல்லாம் இப்போவே பொண்ணு மாப்பிள்ளை வீடை பார்க்குறது, அரேஞ்ச் பண்ணுறது, நிச்சயதார்த்தம் என்னென்ன பண்ண முடியுமோ நவம்பருக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் புத்திசாலித்தனம். கல்யாணம் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி யாராவது இந்த மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஐவி ட்ரீட்மெண்ட்டோ, டாக்டரோ, அதாவது இப்போ எனக்கு வந்து ஒரு டாக்டரே வந்தாங்க. எங்கள் கன்சல்ட்டிங்க்கு வந்ததே ஒரு டாக்டரு. அவங்களே பீடியாட்ரிஷியன். அவங்க சொன்னாங்க, நான் தள்ளி போட போகிறேன், ஒரு 3 வருஷம் கழித்து பண்ண போகிறேன்னு தான் சொன்னாங்க. அவங்களுக்குலாம் பார்க்கும்போது, அம்மா நேரம் ரொம்ப சரியில்லை, இப்போவே நீங்கள் நவம்பருக்குள்ளே பண்ணால் தான், இல்லை ரொம்ப கஷ்டம், தெளிவாக சொல்லியாச்சு. அதனால் இது படித்தவங்க படிக்காதவங்கன்னு இல்லை, டைம் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு 45+ அவங்க வந்து இப்போ 16 தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க. 16 தடவை அபார்ட் ஆகிருக்கு. அந்த உடம்புலாம் எப்படி தாங்குச்சுன்னு தெரில. அது மெடிக்கலாகவே அதுமாரி அது பண்ண முடியுமான்னு கூட தெரியல. 16 தடவை ஆச்சு அப்படின்றாங்க. நம்பவே முடியல. அவங்க வந்து 45+. அவங்க வந்து 30s வந்து டைம் இருக்குன்னுலாம் தள்ளிட்டு இன்றைக்கி அவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க. அதனால் மகப்பேருக்கு டைம் நல்லாயிருக்கு. இப்போவே மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறேங்க. கல்யாணம், இது 2 தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். ஓகே, இது ஒன்று. இதை தாண்டி வேறு எதுனா, வீடு எதுனா நீங்கள் வாங்குறீங்க, இல்லை ஏதாவது நிலம் வாங்க போகிறீங்க. இப்போ கொஞ்சம், ஏன்னா இப்போ ஒரு நிறைய பேருக்கு இப்போ 1-1.5 வருஷமாகவே கொஞ்சம் டைம்ஸ் நல்லாயிருக்கும். தனிப்பட்ட ஜாதகங்களை பொறுத்து சொன்னால் கொஞ்சம் 1-1.5 வருஷம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு முன்னாடி இருந்ததை விட. அவங்க வந்து நான் டக்குன்னு ஒரு வீடு வாங்க போகிறேன் சார், கொஞ்சம் பணம் கிடச்சிருக்கு, ஒரு நிலம் வாங்க போகிறேன் சார்னா, அதுவும் நீங்கள் வந்து இந்த நவம்பருக்குள்ளே வாங்குறது நல்லது. நவம்பருக்குள்ளே வாங்கினா அவசரமாக போய் வாங்காதீங்க. அதாவது ஜாதகம் பார்த்து உங்களுக்கு எந்த ஊர், எந்த மாதிரி நில அமைப்பு, எந்த வாசல் அமைப்பு, இல்லை வண்டியாக இருந்தால் எந்த நம்பர், இதெல்லாம் எப்படி அமையும், எது நல்லதுன்றதை பார்த்துட்டு செக் பண்ணி வாங்குங்க. அதுதான் புத்திசாலித்தனம் சொல்லிட்டேன். இது ஒன்று. வேலைக்கு டைம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அது ஏன்னா இது ரொம்ப நல்ல விஷயம். மகரமில் வந்து அவ்வளோ பேர் வேலை இழந்திருந்தாங்க. இந்த சனிப்பயிற்சி டைமில் வேலை இல்லாமல் அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க. புது வேலை இப்போ நிறைய பேருக்கு கிடச்சிட்ருக்கு. ப்ரொமோஷனுக்குலாம் இந்த சைக்கிள்லேயே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது வந்து வருஷத்துக்கு 2 சைக்கிள் வரும். நிறைய கம்பெனியில் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும் ப்ரமோஷன். இந்த சைக்கிளில் வாங்க பாருங்கள். அடுத்த வருஷம் அடுத்த சைக்கிள் இந்த செப்டெல்லாம் உங்களுக்கு வந்து ராகு பகவான் உள்ளே வந்துட்ட வரைக்கும் ப்ரொமோஷன் திண்டாடிடுவீங்க. அதனால் இப்போவே என்ன ப்ரமோஷனோ என்ன சேலரிக்கோ எல்லாம் கேட்டு வாங்கினீங்க. வேலை மாறணுன்னா கூட இந்த நவம்பருக்குள்ளே வேலை மாறிட்டிங்கனாவே அதுவே சூப்பர். பிஸ்னஸும் சூப்பராக வளருங்க. நல்ல பிஸ்னஸ் வளரும், நல்ல ப்ராஃபிட் வரும்.
அந்த பிஸ்னஸ்லையும் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் சார், நான் வெளிநாடு போகலான்னு. அதாவது இது எந்த அளவுக்கு பிரச்சனைனா, இப்போ பிரேக் எடுத்தேன், கரெக்டாக என் ஃப்ரெண்டு கால் தான் வந்தது. நான் பேசுகிறேன்னு அனுப்பிச்சிருந்தேன். அவர் வந்து மகரம், அவர் வந்து ரிக்கில் வேலை செய்கிறார். அதாவது கடலுக்கு நடுவில் பெ இது பெட்ரோல் எடுப்பாங்கல்ல, அந்த ரிக்கில் வேலை செய்கிறாரு. 1-2 மாதம் ரிக்கில் இருப்பார். அப்புறம் ஒரு 15 நாளோ 1 மாதமோ லீவில் வருவார். அந்த மாதிரி வந்து போவார். கரெக்டாக வந்திருக்காரு சென்னைக்கு. இதை ஃபோன் அடிச்சிட்ருக்காரு. இந்த மாதிரிலாம் இருக்கீங்க. நான் எப்பயாவது தான் ஊருக்கு வருவேன். இந்த டைமில் தான் நான் வீடு வாங்க போகிறேன். இந்த டைமில் தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன். இந்த லீவு நாளில் தான் நான் எல்லா விஷயத்தையும் முடிக்கணும்னா, டக்குன்னு இந்த நவம்பருக்குள்ளேயே லீவ் எடுத்துகிட்டு டக்குன்னு முடிச்சிடுங்க. அது வந்து உங்களுக்கு சேஃபர். பிஸ்னஸ் நல்லா வளரும். இந்த பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன், வெளிநாட்டுக்கெலாம் நான் கொண்டு போகிறேன் பிஸ்னஸை, ப்ராடக்ட் புதுசாக பண்ண போகிறேன்னா நீங்கள் இப்போவே பண்ணுறது நல்லது. சூப்பர். எதில் சார் நான் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா, முயற்சிங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மளது வந்து சனி பகவான் வீடு. சனி பயிற்சி முடிஞ்சாலும் சரி, என்ன குரு பகவான் பார்த்தாலும் சரி, சனி பகவான் நம்ம சொந்த வீடு. நம்ம காலத்துக்கும் முயற்சி செஞ்சே தான் ஆகணும். இதுதான் நம்மளோட டிஎன்ஏ, இதுதான் எழுதப்பட்ட விதி. அதனால் ஆனால் முயற்சி செஞ்சிட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கிற மாதிரி ரிசல்ட் யாருக்கும் கிடைக்காது. இன்றைக்கி உலகத்தில் இருக்க பெரும் பிஸ்னஸ் முதலாளிகள் மகரம் தான். சரிங்களா? சூப்பர் ஸ்டார்லேருந்து தேடி பாருங்கள் டீட்டெயில்ஸ். லக்னம் இல்லை ராசி ரெண்டுத்தில் எதுனா ஒன்று மகரமாக இருக்கும். நல்லா தொடர்ந்து உழைச்சிங்கன்னா நம்மளுக்கு அள்ளித்தர மாதிரி எதுவும் கிடையாது. சரிங்களா? இதுக்கெல்லாம் எந்த தெய்வத்தை வணங்கணும், எந்த தெய்வத்தை நான் பிடிச்சிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவானே சிவபெருமானை தான் கும்பிட்றாங்க. சிவபெருமானை பிடிச்சிக்கோங்க. சிவபெருமானையும் அம்பாலையும் சேர்த்து வணங்குங்க. இல்லை ரங்கநாதர், இப்போ உங்களுக்கு வந்து ராகு பகவான்லாம் உள்ளே வர போகிறாருல, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், இவங்களை வழிபட அதுவும் நீங்கள் சனிக்கிழமை குளிகை நேரம் காலையில் 6:30 மணிக்கு வரும் குளிகை நேரம், நீங்கள் அந்த நேரத்தில் வழிபடுறது, இல்லை சனிக்கிழமைகளில் ராகு காலத்தில் வழிபடுறது ஒன்றும் சிறப்பு. முடிஞ்சால் எள்ளு சாதம், தயிர் சாதம்லாம் அன்னதானமாக கொடுக்க நீங்கள் லைஃப்பில் நல்லா முன்னேறுவீங்க. இந்த தமிழ் வருஷமாக சூப்பராக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கான ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். என்னென்ன, ஓவராலாக என் லைஃப் எப்படி இருக்கும், கல்யாணம் நடக்குமா நடக்காதா, காதல் சேராதா, மகப்பேருக்கு டைம் எப்படி இருக்குது, வேலைக்கு டைம் எப்படி இருக்குது, பிஸ்னஸ் எப்படி, பிஸ்னஸ் வளருது, ப்ராஃபிட் வருமா வராதா, கடன் வாங்கலாமா கடன் வாங்கக்கூடாதா, எங்கன்னா டூர் ட்ராவல்லாம் போகலாமா வரலாமா, வெளிநாடு போகலாமா வேணாமா, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்து வந்தோங்க. சரிங்களா? இதெல்லாமே பொதுவான தகவல். நம்ம எப்போவுமே சொல்கிறது, 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசி லக்னத்துக்கும் 1 கோடி பேர் இருக்கீங்க. சரியா? அதனால் அந்த 1 கோடி பேருக்கு நம்ம பொதுவாக தான் நம்ம சொல்ல முடியும். கட்டவரல் ரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் மாறும். அதை பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும். சரிங்களா? பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதை எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்தெந்த விஷயம் மேட்ச் ஆகுதோ அதை எடுத்துகிட்டு அந்த தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் முக்கியமான விஷயத்தை ஒன்று நடக்க போதுன்னா என் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கன்சல்டேஷன் எடுத்தால் இன்னும் அக்யூரேட்டாக வரும். சரி, நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இந்த வருஷம் பராபவ வருஷம் எப்படி இருக்கும், கவர்மெண்ட் சேஞ்சஸ் என்னென்ன வரும்ன்ட்டு. இதெல்லாம் இன்னும் அதிகமாக என்னென்னா போர்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக வருங்க. முக்கியமாக அண்டை நாடுகளோட, நம்ம பங்களாதேஷ், சைனா, இங்கெல்லாம் வந்து போர்கள் அதிகமாக வரும். ஓகே, நம்மளுக்கே டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக வரும். இது வந்து ஜோதிடம், நான் சொல்கிறது ஜோதிடம். அப்போது இது நம்ம கண்ட்ரோலில் இருக்கான்னா ஓரளவுக்கு இருக்குது, பட் பெருமளவுக்கு இல்லை நம்ம கண்ட்ரோலில். அதுதான் உண்மை. நம்ம என்ன செய்யணும்னா, இந்த நேரத்தில் நம்ம எதெல்லாம் சேவ் பண்ணணுமோ பண்ணிக்கணும். பணம் சேருங்க, தேவையில்லாத செலவு பண்ணாது. சரிங்களா? தேவையில்லாத ஆடம்பர விஷயத்தில் போட்டு அதுக்கப்புறம் தேவையான நேரத்துக்கு காசு இல்லைன்னா கஷ்டம். அதனால் பணம் சேருங்க. அதுவும் முக்கியமாக நகையாக சேருங்க, தங்கமாகவோ வெள்ளியாகவோ. ஏன்னா இது யாரையும் தப்பு சொல்ல முடியாது. இப்போ கிரிப்டோ, சில கண்ணுக்கு தெரியாத இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு ஏமாந்துடாதீங்க. கரெக்டாக கிரிப்டோவே நல்லது தான், பிளாக் செயின். ஆனால் பிளாக் செயின் படித்தவன், பட் இருந்தாலும் ப்ராப்பரான பிளாக் செயினில் போட்டிங்கன்னா அதுவும் வளரும். சரிங்களா? தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு மாட்டிக்காதீங்க. பணத்தை சேருங்க. உணவை வீணாக்காதீங்க. ஏன்னா உணவு தட்டுப்பாடு வரும். அதாவது உணவு வளர்க்க முடியாமல் தட்டுப்பாடு இல்லை, உணவை வளர்த்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது. அங்கங்கே ஷிப்பு மாட்டிக்கும், அங்கங்கே கப்பலை நிறுத்துவாங்க, அங்கங்கே ரோட்வேஸ் நிறுத்துவாங்க. அதனால் சாப்பாடு கிடைக்காது, அதனால் விலை ஏறும். பெட்ரோல் டீசல் விலைலாம் ஏறும். சரிங்களா? பஞ்சாங்கத்தில் இதெல்லாம் போட்டிருக்கு, ஏறும். அதுக்கேற்ற மாதிரி தான் சூழ்நிலை இப்போ நியூஸும் நடந்துகிட்ருக்கு. அதனால் உணவு வீணாக்காதீங்க. நீங்கள் வீணாக்குற உணவு யாராவது ஒருத்தர் வயிற்றுக்கு போக வேண்டியது. அதனால் அந்த பாவக்கர்மா நம்மளுக்கு வேண்டாம். ஸோ காசை சேருங்க, உணவு சேமிக்க ஆரம்பிங்க, உணவு வீணாக்காதீங்க.
முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவுங்க. உதவுனீங்கன்னா தான் நம்ம எல்லாருக்குமே டஃப் பீரியட் வரும்போது, அதாவது ஒரு சேயிங் என்விரான்மெண்டலி ஸ்ட்ராங்கர் தென் அஸ். நிறைய பேர் கேட்போம்ல, எல்லா ராசியும் வேறு வேறுனா சுனாமி வரும்போது எப்படி எல்லாரும் இறந்தாங்கன்னு. என்விரான்மெண்ட்டோடைய ராசி ரொம்ப ஸ்ட்ராங்கு நம்மளை விட பஞ்சபூதங்கள் எனர்ஜி ஸ்ட்ராங். ஒரு போர் வரும்போது எந்த ராசி லக்னம்லாம் பார்க்குது அடித்து நகர்த்திட்டு போயிட்டே இருக்கும். யார் காப்பாற்றுவாங்கன்னா நம்ம கூட இருக்கவங்க தான் நம்மளை காப்பாற்றுவாங்க. அப்போது இப்போவே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். அதாவது எல்லாத்தையும் வித்துட்டு பண்ண சொல்ல, முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். உங்களுடைய கஷ்ட காலத்தில் அவங்க திருப்பி பண்ணுவாங்கிற நம்பிக்கை இருக்குது, பண்ணுவாங்க. இந்த உலக அமைதிக்காக எல்லாரும் அந்த சிவபெருமான் பார்வதியை வேண்டி உங்கள் எல்லாருக்குமே இந்த நியூ இயர் ஒரு சிறப்பான நியூ இயராக அமைய டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.